ஹலோ யூடியூப் வேர்ல்ட். ஆஃப்டர் அ லாங் கேப் இன்னொரு ஃப்ரெஷ்ஷான வீடியோ, ஃப்ரெஷ்ஷான கான்செப்டில் வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்லி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை பற்றி ரொம்ப டீப்பாகவும் பிரெத்தாகவும் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் சிஸ்டம் டிசைனை நோக்கி பிவோட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் வில் நாட் பி யூஸ்ஃபுல் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு டிசைன் அ சிஸ்டம் அட் எனி லெவல். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கலாம், இல்லை மிட் சீனியர் லெவலில் இருக்கலாம், இல்லை சீனியர் லெவலில் இருக்கலாம். பட் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு த சிஸ்டம்ஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ், த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆர் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். ஸோ அதனால நான் வந்து ஸ்லோவாக சிஸ்டம் டிசைனை பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ. இதில் நான் இன்டெப்த்தாலாம் போகலை. சிஸ்டம் டிசைனுங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு கவர் இன் அ சிங்கிள் வீடியோ. அதனால் ஃபஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம டீப்பாக போக ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லையும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிஸ்டம் டிசைனை ஒவ்வொரு லெவலில் உள்ளவங்களும் எந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், என்ன லெவல் ஆஃப் நாலேஜில் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்னோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீட்டெயில்டாக வரைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு லெவலுக்கும். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷர் அண்ட் ஜூனியர். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் ஆகிறோம், ஐடி கம்பெனியில், இல்லை ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, ஒரு கன்சல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பார்வையில் என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து நம்மளோட வெப்சைட்டையோ இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் யூஏ வந்து ஒரு யூசர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஐலேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரண்ட் எண்டுக்கு ரீச் ஆகும். லைக் ஹியர், இங்கேருந்து இங்கே போகும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆப் வந்து என்ன பண்ணோன்னா, பேக் அண்ட் ஏபிஐ, ரெஸ்ட் ஏபிஐயாக இருக்கலாம், இல்லை கிராஃப்கியூலாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்று அதை வந்து query பண்ணி டேட்டா பேஸ்க்கு காலை ஃபார்வர்ட் பண்ணுது. ஏன்னா டேட்டா பேஸில் தான் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிருக்கும். மறுபடியும் டேட்டா பேஸ்லேருந்து ஃப்ரண்ட் அண்ட் ஆப்க்கோ இல்லை பேக் அண்ட் ஏபிஐக்கோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து மறுபடியும் நமக்கு யூசருக்கு ரெட்ரீவ் ஆயிரும். இதுதான் நம்மளோட பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெஷருக்கு இருக்கும். கரெக்ட், விச் இஸ் ஃபைன். அந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சால் போதும். பட் இங்கே என்ன கீ திங்ஸ்னால், இந்த ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃப்ரெஷருக்கு. லைக் ஒரு யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்னா, த கால் இஸ் நாட் கோயிங் டு டைரக்ட்லி query டேட்டாபேஸ். தட் வில் நெவர் ஹேப்பன். ஸோ இந்த ஒரு ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த டயக்ராம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஆப் இருக்கும் நம்மள்ட்ட. அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆப் அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அது வந்து பேக் அண்ட் ஏபிஐக்கு புஷ் பண்ணும். பேக் அண்ட் ஏபிஐ தான் இன்ஜின். இங்கே இதுதான் ஹார்ட், இல்லைனா இன்ஜின், கோர், எப்படினாலும் நீங்கள் டர்ம் பண்ணிக்கலாம். அந்த பேக் அண்ட் ஏபிஐ தான் மெயின் ஹெவி லிஃப்டிங் பண்ணி நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி யூசருக்கு பாஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஃபைன். திஸ் இஸ் அ வெரி 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 பேசிக் ஃப்ளோ. தட் இஸ் ஃபைன். இங்கே ஃபுல் ஃபோக்கஸே ஆப் ஒர்க் ஆகுதான்னு மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ளோ ஒர்க் ஆச்சுன்னா ஆப் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லைனா எங்கேயோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் இந்த காம்பனன்ட்ஸில். இதுதான் ஃப்ரெஷருக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஃபைன். லெட்ஸ் கோ டு ஜூனியர் லெவல். இப்போ நம்ம ஜூனியர் லெவலுக்கு போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ நமக்கு ஆப் ஒர்க் ஆகுது, ஆனால் அந்த ஆப் ஒர்க் ஆகுறதுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் மட்டும் போதுமானா கிடையாது. கண்டிப்பாக இந்த யூசர், ஃப்ரண்ட் அண்ட் ஆப், பேக் அண்ட் ஏபிஐ, டேட்டா பேஸ் மட்டும் தான் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அது ஃப்ரெஷரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஜூனியருக்கு வந்து எந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா, அந்த யூசரோட ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி பேக் அண்ட் ஏபிஐக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அந்த பேக் அண்ட் ஏபிஐ வந்து டைரெக்டாக டேட்டா பேஸ்க்கு ரீச் பண்ணுதா, இல்லை நடுவில் ஏதாவது ஒரு கேஷிங் லேயர்லேருந்து ரிசீவ் பண்ணுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன் கேஷிங் லேயர் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இட்ஸ் அ ஹெவி ஆப்ரேஷன். ஆர் எப்படி சொல்கிறதுனா, ஒரு டேட்டா பேஸுக்கு கனெக்ஷன் தேவைப்படும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை புல் பண்ணி மறுபடியும் ஃப்ரண்ட் அண்ட் ஆப்கிட்ட கொடுக்கணும், இல்லை யூசர்கிட்ட கொடுக்கணும் டேரெக்டாக. அதான் பேக் அண்ட் ஏபிஐயோட வேலை. இது வந்து இட்ஸ் அ ஹெவி ஆப்ரேஷன் இன் டெக்னாலஜி, ஐடி டேர்ம்ஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷிங் லேயர் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த கேஷிங்கிறது டேட்டா பேஸுக்கு முன்னாடி சிட் பண்ணிட்டு இருக்கும். அதாவது லைக் ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆஃப் த டேட்டா பேஸ்ன்னு சொல்லாமே. ஸோ இந்த இது ஒரு குட்டி டேட்டா பேஸ். ஓகே, இந்த குட்டி டேட்டா பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை புல் பண்ணிட்டு வருதா, இல்லை டேட்டா பேஸே கொரி பண்ணுதா அப்படின்ற லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஏன் இந்த கேஷிங் லேயர்னா, இப்போ நமக்கு சில ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கும். யூசரோட நேம், இல்லை யூசரோட பர்த் டேட்டு, இதெல்லாம் வந்து சேஞ்சே ஆகாது. கரெக்டாக? ஸோ யூசரோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோமே, இதெல்லாம் அவ்வளோவா பெருசாக சேஞ்ச் ஆகாது. எப்பயாவது ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க ப்ரொஃபைல் பிக்சர், இல்லை நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண அவசியமே இல்லை.
இந்த மாதிரி சில ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேஷில் வச்சுட்டு அந்த கேஷ்லேருந்து நமக்கு யூசருக்கு சர்வ் பண்ணலாம். சில டிரான்சாக்ஷனல் ஆர் டைனமிக் இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸ்லேருந்து தான் கொரி பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறாரு, ஒரு ஜிபே பண்ணுறாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறாருன்னா அதை வந்து நீங்கள் கேஷில் வைக்க முடியாது, அதை வைக்கவும் கூடாது. ஸோ அதனால தான் அது வந்து டேட்டாபேஸ்லேருந்து புல் பண்ணிட்டு வரணும். மற்ற ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேஷ்லேருந்து புல் பண்ணிட்டு வரணும். இதுதான் இந்த ஃப்ளோ. சரி, கீழே இன்னொன்று இருக்குது. இது அது பேசிக் லாக்ஸ். பேசிக் லாக்ஸ்னா இப்போ நம்ம இது நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வி நீட் டு கலெக்ட் லாக்ஸ் இல்லையா? லாக்ன்றது எவிடன்ஸ். நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, யூசர் வந்து எந்த லெவலில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கான், இல்லை என்ன ஃப்ளோ பண்ணியிருக்கான், யூசர் ஃப்ளோ நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் பேசிக் லாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எய்தர் ஒரு டேட்டாபேஸ் மாதிரியோ இல்லை வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் டூலையோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதான் பேசிக் லாக்ஸ். இது ஜூனியருக்கு. ஸோ இப்போ ஸ்பீடு, ஸ்லோ, லாக்ஸ் இதெல்லாம் தான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த லெவல் ஆஃப் நாலேஜில், ஜூனியர் லெவல் ஆஃப் நாலேஜில். ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மிட் லெவல். மிட் லெவலில் தான் கொஞ்சம் நம்ம டீப்பாக போக ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபைன், ஒரு ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு ஃபைன். பட் மிட் லெவல் போகும்போது தான் நமக்கு இதோட உண்மையான கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். என்னது அப்படின்னா சேம் தான். நம்ம யூசர்ட்டேருந்து ஒரு யூஐ ரிசீவ் பண்ணி அந்த யூஐ வந்து என்ன பண்ணணும்னா ஏபிஐ, பேக்அண்ட் ஏபிஐக்கு தரும். பேக்அண்ட் ஏபிஐ வந்து இந்த டைம் என்ன பண்ணுதுன்னா மெசேஜ் கியூக்கும் சென்ட் பண்ணுது, இல்லை கேஷ்லேருந்தும் டேட்டாவை எடுத்துகிட்டு வருது, ப்ளஸ் லாகும் கலெக்ட் ஆகுது. மெசேஜ் கியூக்கு ஏன் சென்ட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மெசேஜ் கியூன்றது ஒரு இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் டீகப்ளிங். அப்படின்னா நமக்கு இந்த ஏபிஐ வந்து டேட்டாபேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு கன்சியூமர் இருக்கலாம். இங்கே டேட்டாபேஸ்க்கு பதிலாக ஒரு ஃப்ளாட் ஃபைல், ஒரு சிஎஸ்வி இருக்கலாம், இல்லை இன்னொரு சிஸ்டம் கூட நமக்கு டேட்டா தரலாம். அந்த சிஸ்டம்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து வேணாலும் நமக்கு அவுட்புட் வரலாம், அந்த ரெஸ்பான்ஸ் வரலாம். அந்த ரெஸ்பான்ஸ் வரக்கு மெசேஜ் கியூ வந்து ஒரு பாலம் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுது. ஏன்னா நமக்கு இந்த மெசேஜ் கியூன்றது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பெரிய டாபிக்கு. இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறேன், பட் ஸ்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது. இந்த மெசேஜ் கியூன்றது பார்த்தீங்கன்னா கேஃப்கா, RabbitMQ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல் நேமிங்ஸ் நான் சொல்லிட்டே போகலாம். CloudAMQP என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு மெசேஜை வாங்கி வச்சுட்டு அந்த மெசேஜை யாருக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கணுன்றத செய்யக்கூடிய ஆட்கள் தான் மெசேஜ் கியூ, கேஃப்கா மாதிரி சிஸ்டம். ஸோ அவங்க டேட்டாபேஸ்லேருந்து வாங்குவாங்க, இல்லை வேற ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துலேருந்து வாங்குவாங்க. பப் சப் மாடல்னு சொல்லுவாங்க, பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைபர் மாடல் ஆர் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வாஸ்டான கான்செப்ட் அது. பட் பேசிக்லி இதோட ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் என்னன்னா இது ஒரு பாலம் மாதிரி. இந்த பாலத்தை தாண்டி தான் நம்ம வந்து அடுத்த ஊரில் உள்ள டேட்டாவை வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஏபிஐட்டு தரணும். அதுக்கு தான் மெசேஜ் கியூ. கேஷ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். கேஷ்லேருந்தும் டேட்டா எடுத்து வரலாம், ஸ்டாட்டிக் டேட்டா, இல்லை வேறு ஏதாவது பிக்சர்ஸ் அந்த மாதிரி மாறாத டேட்டாஸ்லாம் கேஷ்லேருந்து எடுத்து வரலாம். லாக்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இது நடக்கிற எல்லா வேலைக்கும் லாக் கண்டிப்பாக நமக்கு வேணும், எவிடன்ஸு. பிகாஸ் நமக்கு வந்து அது ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு, டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஜிபே டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மெசேஜ் கியூவில் அந்த டிரான்சாக்ஷன் போயிடுச்சா, இல்லை பேக்ரவுண்ட் ஒர்க்கரில் அந்த டிரான்சாக்ஷன் மாட்டிகிட்டு இருக்கா, இல்லை டிபி கொடுத்துருச்சு இன்ஃபர்மேஷனை ஆனால் மெசேஜ் கியூட்டேருந்து ஏபிஐக்கு வரலையா, இல்லை யூசருக்கு போகலையா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுறது தான் லாக். அதுவும் ஒரு பெரிய டாபிக். அதையும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஓவர் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா இட்ஸ் ஃபார் கலெக்டிங் எவிடன்ஸ் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டில் ஃபெயிலியர்லாம் எப்படி வரும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்படி கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் கியூ ஒன்று இருக்குது, பேக்ரவுண்ட் ஒர்க்கர் ஒன்று இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, கேஷ் இருக்குது. இதில் எங்கேனாலும் ஃபெயிலியர் வரலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம லாக்ஸ் மெயினாக தேவைப்படும் டு ஐடென்டிஃபை த ரூட் காஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். சீனியர் லெவல் பற்றி பார்ப்போம். சீனியர் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி, காஸ்ட்டு. சரி, நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் சிஸ்டத்தை. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து ஒரு 10,000 பேரை ஹேண்டில் பண்ணணும், மிட் லெவலில் உள்ள சிஸ்டம். ஆனால் ஒரு 1 லட்சம் பேர் வந்தா, 10 லட்சம் பேர் வந்தா, 20-25 லட்சம் பேர் வந்தா, இப்போ ஒரு புக்கிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு ஐபிஎல் டிக்கெட் புக் பண்ணுறது, அதெல்லாம் இந்த சிஸ்டத்தில் ஹேண்டில் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் அ ரிலையபிள் சிஸ்டம் ஆர் அ ஸ்கேலபிள் சிஸ்டம். அந்த மாதிரி லோடுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். லோட் பேலன்சஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏ, சர்வீஸ் பி, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு சர்வீஸும் அதோட வேலையை இண்டிவிஜுவல் லோட் பேலன்சர் வழியாக செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ஏக்கு ஒரு குட்டி லோட் பேலன்சர் இதுக்குள்ளே இருக்கும், அது பேர் இன்டர்னல் லோட் பேலன்சர்னு சொல்லுவாங்க.
மெயின் லோட் பேலன்சர் வந்து யூசர்ட்டேந்து வாங்கி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். நீ சர்வீஸ் ஏக்கு போகணுமா, சர்வீஸ் பிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஏன் அது பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம லோட் பேலன்சர்லேயே ரூல்லாம் டிஃபைன் பண்ணிடலாம். யூசர் இஸ் ட்ரைங் டு புக் அ டிக்கெட் அப்படின்னா, புக்கிங் டிக்கெட்ஸ்க்கு போயிரு, சர்வீஸ்க்கு போயிரு அப்படின்னு சொல்லி தான் அதை ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணோம். யூசர் வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் போ. இல்லை யூசர் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு அனலிட்டிக்ஸ் வியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா லொக்கேஷன் பேஸ்டு இல்லை அனலிட்டிக் பேஸ்டு சர்வீஸ்க்கு மூவ் பண்ணுன்னு சொல்கிறது தான் லோட் பேலன்ஸரோட வேலை. பேசிக்லி இட் இஸ் டு ஸ்பிளிட் தி லோட் அமாங் த பேக் அண்ட் சர்வீசஸ். ஸோ இங்கே வந்து நான் சர்வீஸ் பின்னு வச்சுருக்கேன். பட் ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டில் நிறைய சர்வீசஸ் இருக்கும், நிறைய லோட் பேலன்சர்ஸ் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். பட் கான்செப்ட் என்னன்னா, வர்ற ரெக்வஸ்ட்டை 25 லட்சம் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அதில் ஒரு 15 லட்சத்தை பிரித்து இங்கேயும், இங்கே ஒரு 10 லட்சத்தை பிரித்து இங்கேயும், 5 லட்சத்தை வேற ஒரு இடத்துக்கும் பிரித்து தரணும். லோட் பேலன்ஸில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அது நம்ம சில அல்காரிதம்ஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் ராபின்னா எந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த சர்வீஸ்க்கு மூவ் பண்ணுற மாதிரி. நான் சொன்ன பாலிசி பேஸ்டு ரூல் பேஸ்டு லோட் பேலன்சர்ஸ் இருக்குது. அதுவும் கொஞ்சம் டீப்பான கான்செப்ட்ஸ். எந்த சர்வீஸ்க்கு போகணும்னு டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பேசினது தான் சர்வீஸே ரெக்வஸ்ட்டை வாங்கின பிறகு கேஷ்லேருந்து கொரி பண்ணுவோம். மெட்ரிக்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை ட்ரேசஸ் பண்ணலாம், லாக்ஸ் பண்ணலாம். லாக்ஸ் அண்ட் ட்ரேசஸும் டிஃப்ரெண்ட்டு, டோன்ட் கன்ஃபியூஸ். லாக்ஸ் இஸ் ஃபார் எவிடன்ஸ், ட்ரேசிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ட்ரேசிங்னா சர்வீஸில் நடக்கிற எல்லா மெத்தட் கால்ஸ் ஆர் ஃப்ளோஸ், கோட் ஃப்ளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் இதுலேயும் ட்ரேஸ் ஆகிட்டே வரும். அதுக்கு ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட் வச்சு ரன் பண்ணுவாங்க பெரிய பெரிய அப்ளிகேஷனில். அதுதான் ட்ரேசஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரேசஸ் கலெக்ட் ஆகி அது ஒரு சிங்க் வழியாக பார்த்தீங்கன்னா வேறு டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணோம். அந்த டேட்டாபேஸ் இஸ் கனெக்டட் டு லாக் டேட்டாபேஸ். ஸோ இந்த ட்ரேசஸ் இஸ் இன்டர்கனெக்டட் வித் த லாக்ஸ், பட் தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ சர்வீஸ் பி கீழே பார்த்தீங்கன்னா கியூக்கு போகுது. மெசேஜ் கியூ சிஸ்டமாக இருக்கலாம், கேஃப்கா, அண்ட் தென் அதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கர்லேருந்து டேட்டாபேஸ்லேருந்து புல் பண்ணுறது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் வே இன்ஃபர்மேஷனாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டில் பை டைரக்ஷனலாக இருக்கும். டேட்டாபேஸ்லேருந்து ஒர்க்கர் எடுத்துகிட்டு வந்து கியூட்டை பாஸ் பண்ணி கியூ சர்வீஸ் பீட்டை கொடுத்து சர்வீஸ் பி லோட் பேலன்ஸ் உள்ள யூஸருக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பை டைரக்ஷனல் ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே ஸ்கேலபிலிட்டி கவர் ஆகிடுச்சு லோட் பேலன்ஸரை வச்சு. அப்சர்வபிலிட்டி தான் ட்ரேசஸ் அண்ட் லாக்ஸ் கவர் ஆகிடுச்சு. காஸ்ட் வந்து இட்ஸ் நாட் சிஸ்டமிக் திங், பட் இது மோர் ஆஃப் அ கவர்னன்ஸ்னா நீங்கள் என்ன லோட் பேலன்சர் சூஸ் பண்ணுறீங்க. லோட் பேலன்சர் சிஸ்கோ லோட் பேலன்சர் வந்து இவ்வளோ விலைக்கு இருக்கும், இல்லை வேற ஒரு சிட்ரிக்ஸ் நெட்ஸ்கேலர் லோட் பேலன்சர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி விலையில் இருக்கும், பட் அதில் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் உங்களோட நீட் என்ன அப்படின்றது பார்த்து ஒரு கவர்னன்ஸ் பேஸ்டு திங் தான் ஸ்கேலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி அண்ட் காஸ்ட். இது வந்து சீனியர் லெவலில் உள்ள இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப அட்வான்ஸ்டு ஆர்கிடெக்ட். ஸோ ஆர்கிடெக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெவிலி யூஸ்டு டேர்மாக இருக்குது இந்தியாவில். ஆக்சுவலாக ஆர்கிடெக்ட் வந்து லாட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் அம்ப்ரல்லா டேர்ம், இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்ட் தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம். எப்படின்னா இது வந்து அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட். ஓகே, அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட்னு இருக்காங்க, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்னு இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்ட்னு இருக்காங்க, ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்ட்னு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் வே டு டிஃபைன் ஆர்கிடெக்ட். பட் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட், இந்த ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் தேவை. ஸோ இதை யாருமே அவ்வளோ ஈஸியாக டிசைன் பண்ணிட முடியாது, பிகாஸ் ஆஃப் த கன்சர்ன்ஸ் ஐ டாக்ட் அபவுட், லைக் ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ ஆர்கிடெக்டோட வேலை என்னன்னா, இதை லாங் டேர்மாக ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா லாங் டேர்மாக அது ரன் ஆகுதா, டீம்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. மொபைல் அப்ளிகேஷன் டீம் இருக்குங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் இருக்கும், அப்புறம் இங்கே வந்து அப்சர்வபிலிட்டிக்கு ஒரு டீம் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்கு ஒரு டீம் இருக்கும். இந்த டீம்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி கவர்ன் பண்ணலாம், அவங்க எல்லாமே ஒரே டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, வெவ்வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் பண்ணுறது தான் ஆர்கிடெக்டோட வேலை. அப்புறம் ஆர்கிடெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா லீகல், அப்புறம் கம்ப்ளைன்ஸ், லாஸ், அது சம்மந்தப்பட்ட சாய்ஸஸும் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை என்ஃபோர்ஸ் பண்ணுறது ஆர்கிடெக்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இந்தியா சவுத்தில் வந்து டிப்ளாய் பண்ணக்கூடாது டியூ டு சம் கன்சர்ன்ஸ் ஆர் ப்ரைவசி, நீங்கள் வந்து ஒன்லி யூ ஷுட் டிப்ளாய் இன் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனோட ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி சாய்ஸஸ் தான் ஆர்கிடெக்ட் எடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து லேட்டன்சின்னு ஒன்று பார்ப்பாங்க, அப்புறம் வந்து மெயின்டெனபிலிட்டின்னு பார்ப்பாங்க, அப்புறம் சாய்ஸ் ஆஃப் கிளவுட், AWS இருக்குது, ஆஷூர் இருக்குது, கூகுள் கிளவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில ஹை லெவல் திங்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஆர்கிடெக்டோட வேலை.
But still, they will design this system end to end. They know how to design this system, or they are here for designing such complex system with proper governance and compliance. சரி, இப்போ நம்ம ப்ரீவியஸ் டயக்ராமுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 2 ரீஜியன் வச்சிருக்கேன். இங்க ஒரு குளோபல் சிடிஎன் வச்சிருக்கேன். சிடிஎன்ங்கிறது அகைன் இட்ஸ் இங்க ஒரு லோட் பேலன்சர் காட்டல. பட் ஐடென்டிக்கலி இட் வில் பி லைக் யூசர்ஸ் குளோபல் சிடிஎன் அப்புறம் ஒரு லோட் பேலன்சர். ஏன் குளோபல்னு வச்சிருக்கோம் அப்படின்னா, சிடிஎன்ங்கிறது ஸ்டாட்டிக் டேட்டா சர்வ் பண்றது. ஆர் எந்த டேட்டா ஹெவியா இல்லையோ அதை வந்து ஈஸியா வந்து யூசர்ஸ்க்கு காட்டுறதுக்கு சிடிஎன் யூஸ் பண்ணுவோம். லைக் பிக்சர்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் ஹெச்டிஎம்எல், அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ், ஸ்டைல்ஸ் ஃபைல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிடிஎன் வந்து நமக்கு யூசருக்கு காட்டிடும், ஃபெச் பண்ணிட்டு வந்துடும் இமீடியட்டாக. அதுக்கு தான் சிடிஎன் டிப்ளாய் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்கும். அந்த லோட் பேலன்சர் தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணிவிடும். இது ரீஜன் 1 ரீஜன் 2 அப்படின்னு சொல்லி. ஏன் இங்கே குளோபல்னு வச்சிருக்கோம்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். பட் ஐ வில் ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். இப்போ நம்ம இந்தியா சவுத், இந்தியா நார்த்னு 2 ரீஜன் நம்மளை டிப்ளாய் பண்ணுறோம் நம்மளோட அப்ளிகேஷன் அப்படின்னா, 2 ரீஜன்லையுமே அவர் அப்ளிகேஷன் ஷுட் பி ஏபிள் டு ரன். ஏன் அப்படின்னா, ஒரு ரீஜன் இந்தியா சவுத்தில் டோட்டலாக பவர் அவுட்டேஜ் ஆயிடுச்சு, இல்லை இந்தியா சவுத்தில் ஏதோ ஒரு கெலமிட்டி இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா நார்த் ஷுட் பி ஏபிள் டு பிக் தட் லோட் அண்ட் ரன் ஆர் டூ அ பிஸ்னஸ் கண்டினியூட்டி. அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் இங்கே 2 ரீஜன் வைப்பாங்க ஆர்கிடெக்ட்ஸு. அதுக்கப்புறம் எல்லாமே பேக்அண்ட் சிஸ்டத்தோட மேஜிக் தான். லைக் ஒரு ஏபிஐ இருக்கும். அந்த ஏபிஐ கிளஸ்டர் வந்து பிரைமரி டேட்டாபேஸ், இதெல்லாம் வந்து அப்சர்வபிலிட்டி, செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும். இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. பட் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம கீ கான்செப்ட்ஸ் வந்து ரீஜன் 1 அண்ட் ரீஜன் 2. 2 ரீஜன்ஸ் வைக்கிறதுக்கு காரணம், we should be able to continue our business in case of issues. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் ஒரே ரீஜன் தான். ஸோ இங்கே தான் ஆர்கிடெக்ட் லெவல் திங்கிங் கொண்டு வருவாங்க ஆர்கிடெக்ட்ஸ். இதை எப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ரிலையபிளாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இது சொல்கிறதெல்லாம் ஈஸி தான். பட் இதை ஒரு செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் மாடல்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு ரீஜன் தான் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும், இன்னொரு ரீஜன் வந்து ஒரு ஸ்டாண்டப் இல்லைனா வந்து ஒரு சப்ஸ்டியூட்னு வச்சுக்கலாமே. கிரிக்கெட்டில் சப்ஸ்டியூட்டில் ஒருத்தர் பிளேயர் இருக்க மாதிரி, திடீர்னு அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா இவர் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. கேம் பார்த்தீங்கன்னா பிரைமரி டிபின்னு இருக்குது, ரெப்ளிகா டிபின்னு இருக்குது. ரெப்ளிகா டிபின்றது ஒன்றும் இல்லை, இந்த பிரைமரி டிபியோட டேட்டாபேஸ் வந்து இங்கே ரெப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். வாட் இட் மீன்ஸ்னா, இப்போ இந்த சப்ஸ்டியூட் பிளேயர் விளையாட வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து இங்கே உள்ள டேட்டா, அதாவது இங்கே என்ன நடந்திருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் சிங்க்ரனைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி மற்ற எல்லாமே சேம் தான். பட் இது ஓவர் வியூவாக பார்த்தோம்னா, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெஷர், ஜூனியர், மிட் லெவல், சீனியர் அண்ட் தென் ஆர்கிடெக்ட். இதுதான் ஒரு 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 ஹை லெவலில் சிஸ்டம் டிசைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்டேஜஸ். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றி இன்னும் டீப்பாக பேசுகிறேன். இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் பேசியிருக்கேன். பட் ஸ்டில் வி கேன் டாக் அபவுட் பிட் மோர் டீடைல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.